இந்த நாள் இனிய நாளாகட்டும். நான் உங்களோட சகோதரி தமிழ் டைரக்ட் முக்கிரா. இது நம்மளுடைய தமிழ் டைரக்ட் முக்கிரா சேனல். இந்த சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு இந்த சூரிய தோஷம் இருக்குது, எனக்கு பித்ரு தோஷம் இருக்குது. நான் அங்கங்கே எத்தனையோ பரிகாரங்கள் பண்ணிட்டேன், எனக்கு நல்ல வழியே கிடைக்கவே இல்லை, எந்த பரிகாரங்களுமே எனக்கு பலிதமாகவே இல்லை. இந்த மாதிரி பல பேர் பல இடங்களில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முதல்ல நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். பரிகாரங்கள் அப்படிங்கிறது நீங்கள் வருஷத்தில் ஒரு நாளோ இல்லை என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சுட்டு அவ்வளோதான் முடிஞ்சு, என்னுடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்துருச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை போல ஒரு முட்டாள் வேறு யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இதுதான் ஏமாற்றத்திற்கான ஒரு மிக எளிய வழியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பாவங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் போய் ஒரு பரிகாரம் பண்ணிங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு, உனக்கு அப்படியே நீ சுத்தமானவனா மாறிடுவ அப்படின்னு சொல்கிறத எப்படி உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுது, நம்பிக்க முடியுது இல்லையா? ஏன்னா இங்கே பரிகாரங்கள் அப்படிங்கிறது வாழ்வியல் பழக்கமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும். அது என்ன வாழ்வியல் பழக்கங்கள்? இங்கே வாழ்வியல் பழக்கம் அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் அந்தந்த விஷயங்களை நம்ம என்ஹான்ஸ் பண்ணி செஞ்சுக்கிட்டு வரும்போது அது உங்களுடைய ஒவ்வொரு இன்ச்லேயும் வேலை செய்யும். இதுதான் பரிகாரமாக உங்களுக்கு வேலை செய்யுமோ ஒழிய, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிட்டு நம்ம போய் வருஷத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு கோவிலில் போய் பண்ணிட்டு வந்துட்டோம்னு மொத்தமாக சரியாயிரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது சரியான அணுகுமுறை கிடையாது. அதனால தான் பல பேருக்கு என்ன பரிகாரங்கள் எவ்வளோ பண்ணாலும் பலிதமாகலை. ஏன்னா உன்னுடைய வாழ்க்கை முறையை நீ மாற்றிக்கவே இல்லை, அதுதான் விஷயம். ஸோ யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை முறையை சரியாக வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது எதுவும் தேவைப்படுறது கிடையாது. ஏன்னா இயல்பாகவே அவங்க பரிகாரத்துக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகே, அப்படி என்ன வாழ்வியல் முறைகள்? ஸோ இன்னைக்கு முதல் வீடியோவை நம்ம பார்க்குறது இதில் சூரிய தோஷங்கள், அதை பித்ரு தோஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன்னா யார்? நம்மளுடைய அப்பா. பித்ருக்கள்னா யார்? நம்மளுடைய முன்னோர்கள். அப்போது உங்களுக்கு சூரிய தோஷம் இருக்குது அல்லது பித்ருதோஷம் இருக்குது அப்படின்னா முதல்ல தினமும் உங்கள் முன்னோர்களை, அதாவது உங்கள் முன்னோர்கள்னு சொல்கிறது உங்களுடைய கொடுமை செய்த பாட்டியாக இருக்கட்டும், தாத்தாவாக இருக்கட்டும், என்னவனாலும் இருக்கட்டும், ஆனாலும் அவர்கள் முன்னோர் ஸ்தானத்துக்கு போயிட்டாங்க. அப்போது முதலில் அவர்களை மனதார வேண்டி பழகுங்க. உங்கள் முன்னோர்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டி பழகுங்க. ஏன்னா இங்கே மக்கள் எல்லாருமே தனக்கு என்ன வேணும், முன்னோர்கள்ட்ட போய் எனக்கு இதை கொடு, அதை கொடு, இதை கொடு, இதெல்லாம் வேண்டாங்களே. ஒரு நாள் அது என் முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும், என் முன்னோர்கள் அங்கே அவர்கள் இருக்க லோகத்தில் நல்லா இருக்கணும்னு யாராவது வேண்டுமா? இல்லை, எல்லா இடத்திலும் சுயநலம், என் வயிறு ரொம்பனா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே. அப்போது முதல்ல இதை மாற்றிட்டு ஒவ்வொரு நாளும் இறைவன்கிட்ட மனதார என்னுடைய முன்னோர்கள், நான் எந்த வழியில் தோண்டி இருக்கணும் அத்தனை முன்னோர்களும் அங்கே நல்லா இருக்கணும், அவங்க எல்லாருமே இறைவனடி சேரணும்னு மனதார வேண்டிக்கோங்க. அடுத்து உங்கள் முன்னோர்கள்கிட்ட தினமும் நீங்கள் பேசுங்க. உங்கள் கூட இருந்தால் என்ன எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி மனதார நீங்கள் கத்தி பேசுங்கன்னெலாம் சொல்ல. நீங்கள் நடு ரோட்டில் இருந்தால் கூட ஓகே, நீங்கள் அந்த அந்த கனெக்டிங் அதை மட்டும்தான் நான் எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட. ஸோ இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அப்பா தாத்தா யாராவது உயிரோடு இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ தினம் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம வடநாட்டுகளை 1000 குறை சொல்கிறோம், ஆனாலும் பாருங்கள் அவங்க இன்னைக்கு வரைக்கும் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதே போல் அவங்க அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்காமல் அவங்க எந்த செயலையும் தொடங்குவதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லோரும் வளர்ந்துட்டோம், மாடர்ன் கல்ச்சருக்குள்ளே வந்துட்டோம். அதனால் நம்ம அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதையோ இல்லை அவங்க காலில் விழுவுறதையோ கூட நம்ம அசிங்கம்னு சொல்லி பதிவுகள் போட்டுட்ருக்கோம் இல்லையா? ஸோ அப்போது இங்கே நம்ம அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது எந்த இடத்துலையும் அது அசிங்கத்தில் வராது. அதனால் மனதார உங்கள் அம்மாவோட காலில், அதாவது உங்கள் அப்பாவோட காலில் 2 பேரும் சேர்ந்து நிற்க வச்சு ஆசீர்வாதம் வாங்கி பழகுங்க. உங்களுக்கு சூரியன் சந்திரன் தொடர்பான எந்த தடைகள் இருந்தாலும் கண்கூட நீங்கிறத உங்களால் கண்கூட உணர்ந்து பார்க்க முடியும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை இப்போ எனக்கு அப்பா உயிரோடு இல்லை, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய அப்பா ஸ்தானத்தில் யாரையாவது மனசில் நினச்சிருப்பீங்க, யாராவது இருப்பாங்க, இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. யாராவது ஒருத்தர் வயதான மூத்தவர், இல்லை யாருமே எனக்கு இல்லைம்மா, கண்டிப்பாக எனக்கு இல்லை அப்படின்னா பரவாயில்ல, உங்கள் அப்பா வயது உடைய யாராவது உங்கள் சொந்தக்காரங்களோ இல்லை நண்பர்களோட அப்பாக்களோ யாரோ ஒருத்தர்கிட்ட மனதார அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குவது அவருக்கு ஏதேனும் உங்களால் முடிஞ்ச உதவி தேவைப்படும் போது, அந்த உதவிங்கிறது பணத்தை மட்டும் மையப்படுத்தினது இல்லை, ஒரு மாரல் சப்போர்ட். பா விடுங்கப்பா நானும் தான் இருக்கேன்ல அப்படி நீங்கள் சொல்கிற வார்த்தை கூட அவங்களுக்கு பெரிய அளவுக்கு
ஒரு ஆறுதலை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதையெல்லாம் நீங்கள் பண்ண உங்களுக்கு மிக நல்ல மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போல் அப்பா வயது உடையவர்கள், தாத்தா வயது உடையவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு ஏதாவது மருத்துவத்துக்கு உதவி சின்னதாக, நான் எதையுமே பெருசாக பண்ணுங்கன்னு சொல்லலை, என்ன முடியுமோ சின்னதாக நீங்கள் இதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே மெல்ல 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 உங்களுடைய அந்த தோஷம், அந்த தடைகளை நிவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இது எதுவுமே பண்ணுறது கிடையாது, ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் குளத்துல வந்து இது கொடுக்குறோம், பலிதம் ஆகாதுங்க. நானே சொல்கிறேன், பலிதம் ஆகாது. ஏன்னா உங்கள் வாழ்வியலில் இந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. அதற்கு பிறகு நீங்கள் எந்த பரிகாரம் செய்தாலும் பலிதமாகும். பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியமே வராது. அதே போல் வருடம் ஒரு முறை உங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது அப்படிங்கிறத வாடிக்கையாக வச்சுக்கோங்க. ஏன்னா இறந்தவங்களுக்கு நம்ம வேற என்ன கைமாறு செஞ்சிட முடியும்? அவங்க போட்ட பிச்சை தானே இந்த உடம்பு, இந்த உயிர், இன்னைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கை எல்லாமே. அப்போது அவர்களுக்கு ஒரு நன்றி செலுத்தும் விதமாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணங்களை வருஷம் ஒரு முறை ஏதாவது ஒரு அமாவாசை தினத்திலோ அல்லது மகம் நட்சத்திரம் ஒரு நாட்கள்லையோ நீங்கள் போய் இதை கொடுத்துட்டு வந்தாலும் மிக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே போல் பித்ருதோஷம் உள்ளவர்கள், சூரிய தோஷம் உள்ளவர்கள் ஞாயிற்றுக்கிழமை கறி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கட்டாயம் கறி சாப்பிடவே வேண்டாம். அதற்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஞாயிற்றுக்கிழமை விரதமாக இருந்து சிவன் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது. சிவன் கோவிலில் சூரியனுக்குன்னு ஒரு தனி சந்நிதி இருக்கும். ஒவ்வொரு சிவன் கோயில்லையும் முன்னாடி என்ட்ரன்ஸில் சூரியன் மட்டும் தனியாக இருப்பாங்க. அந்த சூரியனுக்கு போய் மனதார விளக்கு போட்டுட்டு வர்றது. இது எல்லாமே உங்களுக்கு அந்த சூரிய தோஷங்கள், இந்த பித்ரு தோஷங்கள், இது எல்லாத்தையுமே நீக்கி உங்களுக்கு மிக அழகான வாழ்க்கையை கொடுக்கும். சிவனே வந்து சூரியன் தாங்கிறதுனால, ஸோ நீங்கள் சூரியன் அங்கே விளக்கு போட்டுட்டு சிவனுக்கும் போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதையும் தாண்டி நீங்கள் எதுக்கெல்லாம் உங்கள் லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணீங்களோ அந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே வந்து உடைய ஆரம்பிக்கும். நல்ல வளர்ச்சிகள் உங்களுக்கு எட்டும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இதோட வைண்டப் பண்ணிக்கிறேன். திருப்பி நாளைக்கு நம்ம வந்து அடுத்த தோஷத்துக்கான எளிய இந்த மாதிரி வாழ்வியல் பழக்கங்களை நம்ம பார்க்கலாம். நன்றிகள்.